நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல போகிறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் இருந்து விஜய் மூலயமா அந்த இடத்துல இருந்து விஜயை அழைச்சிக்கிட்டு நேராக நம்ம மல்லி எங்கே போயிருக்காங்க அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க. நம்ம மல்லி ரொம்ப தெளிவான ஆள். கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம தீபக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறாங்க. விஜய் தான் மூஞ்சி கொடுத்துக்கிட்ட பேச மாட்டேன்றா. விஜய் கிட்ட என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதே சமயத்தில் தீபக் நம்ம தீபிகாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு போனதும் அந்த பொம்னாட்டி கூட போனால அவன்னு ஒரு பக்கம் அந்த கடத்தினாங்களே அவங்களோட கையால் அவள் வந்து என்ன பண்ணா, மல்லியை வர வச்சு மல்லியும் கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டான். ஆனால் கரெக்டாக கிட்ட போக 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 மல்லிக்கு ஒரு பதட்டம். சரி, ஓகே, அவங்ககிட்ட கேட்கலாம், என்ன எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கொஞ்சம் தூரமாக வாமான்னு சொல்லிட்டு பதட்டமே இல்லாத மாதிரி ஒரு பக்கம் மல்லி எதனா பண்ணுற மாதிரியே பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட கிட்ட போக போக மல்லிக்கு ஒரு பக்கம் பதட்டமாகுது. இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னடா இது இப்படி பார்க்குறாங்களே, எதனா பண்ணுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அதுதாங்க மெயின் மேட்டராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் பண்ண ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சுங்க. அப்படி என்னடா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. விஜய் இருக்கார்ல, அவர் வந்து அந்த இடத்துல மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் விஜய் என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஃபோன் அட்டன் பண்ணி, உன் கூட வராளே, அவள் வந்து உன்னை கடத்துறதுக்கோசம் தான் வந்திருக்கா, வெண்பாவை காட்டி கொடுத்து வரல, அவள் கூட கொஞ்சம் உசாரப்போ, வெண்பா இடத்துக்கு தான் அழிச்சிட்டு போவாங்க. அதுக்குள்ளே நான், தீபக், மறுபக்கம் தீபிகா எல்லாருமே அங்கே வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய காப்பாற்றிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வரையும் நீ எதுவுமே ஒன்று காட்டிக்காத, போராடுறன்ற பேரில் அவகிட்ட மாட்டிக்காத, அதை ஃபஸ்ட்டு போய் சொல்லிடுறேன். அவங்க வாயிலுக்கு துணியான வைக்கிட்டோம், கையெல்லாம் கட்டுட்டோம், அது வெரி சைலண்ட்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி, ஓகே, நம்ம விஜய் சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கணும். விஜய் சொன்ன பேச்சை கேட்காதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இதுக்கு மேலேயாவது விஜய் சொன்னதை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நல்லது ஒரு முடிவாக தான் இருக்குது, நல்லது ஒரு ஆரம்பமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து சாப்பிடாம ஒரு பக்கம் அந்த கிளை வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் சாப்பிட முடியாது மல்லியம்மா, எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா அழ ஆரம்பிச்சாங்க. மல்லியம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, வாங்கம்மா, நீங்கள் எல்லாம் என்னால் இருக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சது. குழந்தை அழுறது ஒரு பக்கம் நம்ம மல்லி கேட்குற மாதிரியே இருக்குது மனசுக்குள்ளே. ஐயோ, என் குழந்தை அழுற மாதிரியே எனக்கு கேட்குது, என் குழந்தை நான் இல்லாமல் சாப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டேன். கூட இருக்கிற பசங்க வந்து நாங்கள் சாப்பிட்றேங்க, நீ சாப்பிட்டா தான் வெண்பா நாங்களும் சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெண்பா தான் அந்த குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துன்னு இருந்தால் இத்தனை நாள் பயப்படாதீங்க, எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்துடுவாங்க காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த லேடிக்கும், எப்பாடா இந்த குழந்தை எங்கே சாப்பிடாம கையில் அது படுத்துச்சுன்னா மதிப்பு குறைஞ்சிடும், ஏன்னா இப்போ 20 lakhs பேசியிருக்கோம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடம்பு எதனா நெளிஞ்சிருச்சு அப்புறம் கையில் வந்துடுச்சுன்னா அமௌண்ட்டை குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அக்கறையாக பாஸ்தா காட்டி சாப்பாடு விட்டுற மாதிரி ஊட்டுன்னு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களாங்க. இதெல்லாம் ரொம்பவே மோசமாக ஒரு பக்கம் கேவலமான ஒரு விஷயமா தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக தோணுது. அதனால் எதையும் நம்ம கண்டுக்கூடாது, எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணி அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற இதை யோசிச்சு கரெக்டாக சிந்திச்சு காயை நவுத்தணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து திடீர்னு ஃபோன் வருது. நம்ம தீபக் கிட்ட இருந்து திரும்ப ஃபோன் வந்தது தான் அப்படியே சும்மா அந்த லேடிக்கு சந்தேகம் வந்தது. உடனே அந்த லேடி வந்து ஃபோனை பிடிங்கிறாங்க. மல்லி ஒரு பக்கம் 2-3 பேர் வந்து கைகளை பிடிச்சிட்றாங்க. அப்படியே அங்கேருந்து தூக்கின்னு போயிட்டு வெண்பா பக்கம் உட்கார வச்சு கட்ட வச்சுட்டு வாயில் டேப் அடிச்சு விட்டுறாங்க. அவர் வந்து நம்ம ஏதோ பேச துடிக்கிற ஒரு பக்கம், அவள் என்ன தான் பேச போகிறா, வாயை திறந்துவிட்டுன்னு சொல்லிட்டு திறந்து விட்டதும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் சும்மா விட மாட்டேன், என் குழந்தைய கடத்தந்தோட மட்டும் இல்லாமல் என்னையும் கடத்தேன், உங்களை நம்பி தானே வந்தேன், அதுவும் நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னை நம்பி உன்னை நான் வர சொன்னேன், நான் தங்கம், நான் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு தேவை என்ன பணம், அதுக்காக நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நீ என்ன வேணாலும் நம்பிக்கிட்டு என் பின்னாடியே நீ ஓடி வந்துடுவேன், நீ ஓடி வந்தது உன்னோட முட்டாள்தனம், முட்டாள்தனத்தை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்போ நான் கிங் ஆஃப் த உமனாக நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சாம்பார் ஆப்பு சூப்பரான ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது தான் புரிய வரும். ஓஹோ இப்படி நடந்துச்சா, ஓ அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிய வரும். அப்போ தான் அதோட வழியும் நமக்கு தெரிய வரும். அதனால் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கரெக்டாக அதுக்கான நேரம் எடுத்துக்கிட்டு அதுக்கான இதில் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை வேற மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி பின்னி பெடல் எடுக்குங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த கான்செப்டே நமக்கு வேணாம். இப்போ வெண்பாவை காப்பாற்றினாங்களா இல்லையா, வெண்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அதுதான் இங்கே முக்கியமான கருத்து. நம்ம தீபிகாவும் மறுபக்கம்
தீபக், விஜய் இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து அங்கே ஆளுங்களெல்லாம் ஒரு பக்கம் ரவுண்டாக பண்ணிடுறாங்க. ரவுடிங்க தப்பிக்க பார்க்குறாங்க, ஆனால் தப்பிக்க முடியல, ஒரு பக்கம் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களால் தப்பிக்க முடியாது, நீங்களா சரண் அடிச்சுட்டா உங்களுக்கு தண்டனை கம்மி, நானாக வந்து பிடிச்சின்னா உங்களுக்கு அடி மேலே அடி இடி மேலே இடியாக விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே மாட்டியாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, மௌனமாக இருந்து இங்கே எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்லதாக ஒரு முடிவாக அமையாதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது, பார்ப்போம். எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சுன்னா நமக்கு எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே கொஞ்சம் விட்டு தான் பிடிச்சாகணும், விட்டு பிடிச்சா தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம் தருக. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட்ராம்பள்ளி பெரியாண்டவர் கோவில் அருகில் தான் நின்று வீடியோ பேசினு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும், லைட் வெளிச்சம் அது மாதிரி நல்லாயிருக்கும். மற்ற இடத்துல அவ்வளோ லைட் வெளிச்சம் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்கே இருக்காது. அதனால தான் இந்த லொக்கேஷனை தேர்ந்தெடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.